அவ்வளோதான் இல்லடி, அசிங்கமாக போச்சுல்ல, கல்யாணம் நின்று போச்சு. ஊரில் என் மான மரியாதையெல்லாம் போயிடும்ல. பத்திரிக்கையாச்சும் ஊர் எரிய திரும்பி கொடுத்துட்டு வந்தேன். இப்போ எல்லாம் கேட்பானுங்கல்ல, நான் உன் பொண்ணு கல்யாணம் நின்றுச்சாமே, உன் பொண்ணு கல்யாணத்தை அதுவே நிறுத்திச்சாமே கேட்பானுங்கல்ல. இந்த ராபர்ட்டு இதுக்காக தண்டி காத்துக்கின்னு இருந்தான். சாபத்தை விட்டுக்கின்னே இருந்தான், கல்யாணம் நிற்கணும்னு. நின்று போச்சு. ஆனால் பாரு, வெளியாளி யாரும் வந்து கல்யாணத்தை நிறுத்தலை. என் பொண்ணே நிறுத்திச்சு கல்யாணத்தை. எல்லாம் என் தலையெழுத்துடி. எவ்வளோ எடுத்து சொல்லியும் கேட்கலையே உங்கள் பொண்ணு. அதுக்கு சந்தோஷம் ஒன்றும் ஆயிடக்கூடாது, அதனால் கல்யாணத்தை நிறுத்திடுச்சு. ஆனால் அவளையும் குறை சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்க. யாருக்காக இருந்தாலும் அந்த பயம்லாம் இருக்க தான் செய்யும். இந்த ஜோசியம் ஜாதகன்னு போய் தான் தப்பு பண்ணிட்டோம். அதெல்லாம் பார்க்காம நேரடியாக கல்யாணத்தை முடிச்சு விட்ருக்கணும். எல்லாமே தப்பாக போச்சுங்க. நந்தினி வேணாண்டி, சொன்ன கேளு. என்னால் இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாதுக்கா, சொன்னா கேளு. நந்தினி அக்கா சொன்ன கேளு. நந்தினி சாயங்காலம் எல்லாரும் ஊருக்கு போக தானே போகிறாங்க, அப்போ கூடவே போ நீயும். சொன்ன புரிஞ்சுக்க மாட்டியா நீ? சாயங்கால வரையில நல்லா வெயிட் பண்ண முடியாது, நான் கிளம்புறேன். எங்கடி கிளம்புறேன்னு குதிச்சுனுக்குற நீப்பா? அமைதியாக இருந்துட்டு சொல்லுக்கா, நான் யார்கிட்டயும் பேசுகிற மாதிரி இல்லை. விடுடி, அம்மா தானே. என்ன அம்மா தானே? என்னென்ன பேச்சு பேசுச்சு? என்கிட்ட பேசவே பேசாதே. நீ எல்லாம் எனக்கு பொண்ணே இல்லைன்னு சொல்லிட்டே, இப்போ மட்டும் என்னத்துக்கு என்கிட்ட பேசுதே? நீ கல்யாணத்தை நிறுத்திட்டியாங்கிற கோவத்தில் தாண்டி அப்படி பேசினேன். சும்மானாலும் அதை பிடிச்சிக்கின்னு ஆடாத. ஆளை எதையும் பிடிச்சிக்கிட்டு ஆடலக்கா. நான் ஒன்றும் எந்த ஜோசியரையும் தேடி போல, ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்கன்னு போல. இவங்களாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டு என் வாழ்க்கையில் பெரிய இடியை இறக்கிட்டு கல்யாணத்தையும் நீ பண்ணிக்கொண்டு இவங்க மனசாட்சி இல்லாமல் பேசினாங்க பத்தியா? அவங்கள ஆடாமல் இருக்க சொல்லுக்கா. சரி நந்தினி, கோவப்படாதடி. நீ வாடி, உள்ளே போகலாம். எதுனாலும் அப்புறமா பேசிக்கலாம். அப்புறமா பேசுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. நானே எப்படா பொழுது வீடியோன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பொழுது விடிஞ்சிருச்சு. என் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்டே நான் பேசிட்டேன். நான் கிளம்புறேன். இதுக்கு மேலே எனக்கு இங்கே ஒன்றும் கிடையாது. நந்தினி என்னதாங்க பிரச்சனை உனக்கு? நான் தான் கிளம்புறேன்னு சொல்கிறேன்ல, விடு என்ன. அர்ச்சனா, தனியெல்லாம் எங்கேயும் போக தேவையில்ல, நான் கூட வரேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லு. யாரும் என் கூட வர தேவையில்லக்கா. அக்கா அமைதியாக இருந்துட்டு சொல்லுக்கா. எனக்கு வர ஆத்திரத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. நீ எல்லாம் எனக்கு பொண்ணே இல்லை, என்கிட்ட பேசாதுன்னு என்னை கை நீட்டி அரைஞ்சிட்டு இப்போ எப்படிக்கா என் கூட வரனெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க? அமைதியாக இருந்துட்டு சொல்லு, நான் கிளம்புறேன். நந்தினி கொஞ்சம் பொறுமையா இரு நந்தினி. காலம் கெட்டு போயிருக்குதுடி. இப்போ பஸ் ட்ரெயின்னு எதுலையுமே சேஃப் இல்லை. ரோட்டில் நடந்து போகிறதே சேஃப் இல்லை. அப்புறம் எப்படி உன்னை தனியாக அனுப்ப முடியும்? சேஃப்னு ஒரு இடம் எங்கேயும் இல்லைக்கா. எல்லா இடத்துலையும் தான் பிரச்சனை இருக்குது. எனக்கு என்னை பாதுகாக்க தெரியும்க்கா, நான் பார்த்துக்கிறேன். எனக்கு என்ன மட்டும் இல்லை, என்னை சுற்றி இருக்கவங்களையும் பாதுகாக்க தெரியும். அதுதான் நான் எப்போவுமே பண்ணுவேன். நான் கிளம்புறேன்க்கா. நான் போயிட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன், சரியா? ஸ்டேஷனுக்கு போயிட்டு கால் பண்ணுறேன், ட்ரெயின் ஏறிட்டு கால் பண்ணுறேன், இறங்கிட்டும் கால் பண்ணுறேன், சரியா? நான் கிளம்புறேன். சரிடி, பார்த்து போயிட்டு வா. ஃபோன் பண்ணிக்கினே இருக்கணும்னா? பண்ணுறேன்க்கா. ஈவினிங் ஊருக்கு வரப்ப அக்காவும் வந்துடுறேன், பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துடுறேன். கார்த்திக் மாமா இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிப்பாரு. பசங்களுக்கும் லீவு, வீட்டில் தானே சும்மா இருக்குதுங்க. நான் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்துடுறேன். என்ன? சரிக்கா, நான் கிளம்புறேன்க்கா. என்ன? சரிடி. யாச்சுன்னா இந்த பொண்ணு வீம்புக்குனாலும் பண்ணினுக்குது. விடுங்கம்மா, அவள் என்ன பண்ணிட்டா? இப்போ அவள் கிளம்புறா இங்கிருந்து, அவளை தானே. அவளாம் அதில் பத்திரமா போயிடுவா. நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க. ஆளுக்கு போட்டு அவளை குத்துவீங்க. திருப்பி அவள் எதனா பேசினா, திருப்பி அவள் எதனா செஞ்சா, அதையும் எல்லாரும் குறையா சொல்கிறீங்க. விடுங்க, போதும். வேணும் முன்னேவாடி நாங்கள் எல்லாம் செஞ்சோம். எல்லாம் தன்னால் நடந்து போச்சு. நாங்களாக குறி சொல்கிற பொம்பளையை தேடி போனோம். அந்த பொம்பளையா எங்களை தேடி வந்து விஷயத்த சொல்லிச்சு. அதை நம்பி ஜோசியர்கிட்ட போனோம். அங்கேயும் தப்பாயிடுச்சு. இப்படியெல்லாம் நடக்கும்னு யாருன்னா எதிர்பார்த்தோம்மா? எல்லாம் தலை விதிடி, எல்லாம் தலை விதி. சரி விடுங்கம்மா, கடைசியில் விதி மேலே தானே பழிய போட முடியும் நம்மளால். விடுங்க, நான் போயிட்டு கிளம்புறேன். கடைக்கு போகணும்ல, டைம் ஆகுது. நான் கிளம்புறேன். பிள்ளைங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கணுங்கிறதுனால தான் நம்ம ஒரு விஷயமும் பார்த்து பண்ணுறோம். அதில் சில தப்புகள் எல்லாம் வரதானங்க செய்யும். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? விடு, எல்லாரும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற காலம்னு ஒன்று வரும்ல, அப்போ எல்லாம் சரியாயிரும் பாரு. உங்களுக்கு எதுக்கு மாமா வீணான அலைச்சல்? நீங்கள் கடைக்கெல்லாம் வேறு போகணும். நீங்கள் தான் இன்றைக்கி வண்டியும் ஓட்டிகிட்டு போகணும். அவருக்கு தான் கையில் அடிபட்டிருக்குல்ல. உங்களுக்கு டயர்டாகிடும் தேவையில்லாமல். நீங்கள் இருங்க, நான் ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன் ஸ்டேஷனுக்கு. ஒரு ½ அன் ஹவரில் உன்னை ஸ்டேஷனில் விட்டுட்டு வரதுல எனக்கு ஒரு டயர்ட் ஆயிடாதுமா. நான் பார்த்துக்கிறேன், சரியா? நீ முதல்ல ஊருக்கு போகிறதே எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் என்னால் உன்னை கட்டாயப்படுத்தி இங்கே இருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு உன்னோட மென்டல் பீஸ் ரொம்ப முக்கியம். நீ எங்கே இருந்தால் ஹாப்பியாக நிம்மதியாக இருப்பியோ, நீ அங்கே இருக்கணும். அதுதான் என்னோட விருப்பம். அதனால தான் நீ ஊருக்கு போகிறதுக்கே நான் முதல்ல சம்மதிக்கிறேன். நீ பார்த்து பத்திரமா போவேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் ஸ்டேஷன் வரைக்கும் வந்து உன்னை ட்ராப் பண்ணுறேன், சரியா? நீ வண்டியில் ஏறு. அதான் மாமா இவ்வளோ தூரம் சொல்கிறாருலம்மா, வண்டியில் ஏறு. சரிங்க அத்தை, சரிங்க மாமா. நான் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு வந்துடுறேன் மாமா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிம்மா, நான் வண்டியில் வெயிட் பண்ணுறேன், நீ வந்துடு. சரிங்க மாமா. நான் ஈவினிங் வரும்போது அப்பாவையும் அம்மாவையும் பத்திரமா கூட்டின்னு வந்துருங்க, சரிம்மா? போயிட்டு வரேன்டா ராகுலே, அவளுக்கு கிட்ட சண்டை போடாதானே? சரிடி, நாளைக்கு நான் காயத்ரி கூட்டினவங்க வந்துடுறேன், சரியா?
ஊருக்கு வரேன்னு சொல்ற? நீ அங்கே தானே போற? ஆமா, ஆனா உன் வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டா வரேன்ற. நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் போட்டுக்கிறேன் சரியா? நீ ஒன்றும் கவலைப்படாத என் வேலையை பற்றிலாம். நாளைக்கு நான் வந்துடுவேன். டேய், நீயும் வந்துட்டு உங்க அண்ணன் ரொம்ப லோன்லி ஆயிடுவாரு. நீங்கெல்லாம் இங்கே இருங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன, நான் அக்கா வீட்டில் இருந்துக்கிறேன். ரொம்ப தான் அக்கறல உனக்கு. வாய மூடு. சரி போ, உன் இஷ்டம். ஆனால் உனக்கு போர் வச்சுதுன்னா ஃபோன் பண்ணு, நாங்கள் வந்துடுறோம். சரிடா. அப்புறமா நீ கல்யாண புடவை நல்லா செலக்ட் பண்ண, நல்ல அழகான கலராக எடுத்துக்கோ. நல்ல சூப்பராக பார்டர் சின்னதாக இருக்கிறத மாதிரி பார்த்து எடுத்துக்கோ. கல் வச்சதெல்லாம் எடுக்காத சரியா? எங்கள் அம்மா அதை எடுக்க சொல்லி தான் உன்னை கம்பல் பண்ணும். ஆனால் நீ அதையெல்லாம் எடுக்காத. நல்ல அழகான பார்டர் வச்ச புடவையாக எடுத்துக்க. முடிஞ்சா இந்த ப்ளூ வித் பிங்க்கு கலரில் கலந்த போல் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோ, நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மயில் கலர் சொல்லுவாங்கள்ல, மயில் கலரில் கோல்டன் கலரில் பார்டர் வந்துச்சுன்னு வைய, சாரியை உடனே பார்த்து எடுத்துக்க. ரொம்ப அழகாக இருக்கும் அதெல்லாம். சரி நந்தினி. சரிடி. அப்புறம் கூரை புடவை எடுப்பாங்க, அது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக எடு. என்ன, நல்லா அரக்கு கலரில் இருக்கும், அந்த கலராக பார்த்து எடு. ஒயிட் ஜாக்கெட்டு தான் போடணும், இருந்தாலும் நல்ல ஒயிட்டாக பார்த்து எடு. ஒரு மாதிரி பழுப்பு கலரில் இருக்கும், அந்த ஒயிட்டெல்லாம் எடுத்துடாது. பியூர் ஒயிட்டாக பார்த்து எடு சரியா? முடிஞ்சால் நம்ம அந்த ப்ளவுஸை கூட அழகாக தைச்சிக்கலாம். சாரி, அழகாக தைச்சிக்கோ பஃப் கை வச்சு சரியா? சூப்பராக இருக்கும். சரி நந்தினி. சரி. அப்புறம் காயத்ரி, மூத்த மருமகளே, எல்லாத்தையும் பார்த்து கரெக்டாக எடுத்து கொடுத்துருண்ணா அவளுக்கு. பார்த்துக்கோ சரியா? நான் கிளம்புறேன். சரிடி, ட்ரெயின் ஏறிட்டு ஃபோன் பண்ணு. சரிடி. அப்புறம் அத்தை, போயிட்டு வரேன். உங்கள் புள்ளியை பார்த்துக்கோங்க. நான் பார்த்துக்கிறேன், நீயும் ஜாக்கிரதையாக இரு சரியா? எதை நினச்சும் வருத்தப்படாத, எல்லாம் சரியாயிடும். சரிங்க அத்தை, நான் கிளம்புறேன். பார்த்து போயிட்டு வாமா. சரி பசங்களா, இப்படியே நெடுக்கிட்டு இருக்காம உள்ள வாங்க. என்ன? சரிங்கம்மா. சந்தோஷ் ரூம்லேயே இருக்கான்? ஆமாண்ணா. சரிடா. சரி, அப்படியே நானும் உள்ள போறேன், ஒரே வெயிலா இருக்கு. வெயிலாக இருக்குது. சரி வா, உள்ளே போகலாம். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்ட என்ன பேசணும்? சொல்கிறோம் வா. சரி வாங்க போவோம். மொபைல செத்தடி இன்னைக்கு நீ. வா போகலாம். இங்கே பாரு, இந்த சுற்றி வளைச்செல்லாம் பேசுகிற வேலை வச்சுக்காத. ஸ்ட்ரைட்டாக பதில் சொல்லு. என்ன நம்பிக்கையில் நந்தினிக்கோ அண்ணனுக்கோ கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொன்ன நீ? என்னடா இப்படி கேட்குற? அவங்க ரெண்டு பேருக்கும் இப்போ கல்யாணம் நின்று போச்சுங்கிறதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? நம்ம தான் எல்லாரையும் பேசி சரி பண்ணி கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். அதைத்தான் நானே பொறுப்பெடுத்து பண்ணுறேன்னு சொன்னேன். இந்த பொறுப்பு பருப்பு கதையெல்லாம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காதண்ணா. நீ ரொம்ப நல்லவளா இருந்திருந்தேன்னு வையா, நேற்று நந்தினி பேசும்போதே அவளை தடுத்து நிறுத்தி இப்படியெல்லாம் பேசாதடி, கல்யாணத்தை பண்ணிக்கன்னு சொல்லியிருப்ப. ஆனால் நீ சைலண்டாக நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்த எல்லாத்தையுமே. நானும் அங்கே தானே இருந்தேன், அதனால எனக்கு நல்லா தெரியும். சும்மா ட்ராமா போடாமல் எப்படி நந்தினிக்கும் அண்ணனுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைப்ப, அதுக்கு பதில் சொல்லு. அதெல்லாம் நான் பண்ணி வச்சிருவேன். இவரே இந்த விருப்பத்திர வேலையெல்லாம் வச்சுக்காத. அதான் கேட்குறல, எப்படி பண்ணி வைப்ப? எதுக்கு இப்போ நீ என்கிட்ட கோவப்படுறேன்? நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன். அதை தாண்டி கேட்குறேன், எப்படி சரி பண்ணுவேன்? ஜாதகத்தில் தோஷம் இருக்குது, அதனால கல்யாணத்தை பண்ண முடியாது, 2 வருஷத்துக்கு தள்ளி போட சொல்லி ஜோசியர் சொல்லிட்டான். அதனால தான் நந்தினியும் கல்யாணத்தை நிறுத்தினான். நீ என்னடான்னா எல்லா பிரச்சனையும் நான் சரி பண்ணிடுவான், ஒரே மாசத்துல நந்தினிக்கு அண்ணனுக்கும் கல்யாணத்தை முடிப்பேன், அப்படி இப்படின்னு கதை விட்டுக்கிட்டு இருந்தியே. அதைத்தான் எப்படி பண்ணுவேன்னு நான் கேட்குறேன். சொல்லு, எனக்கு இப்போ பதில் தெரிஞ்சாகணும். மணி, ராகுல் உன் மேலே கோவப்பட்டாலும் ரொம்ப கரெக்டாக தான் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான். எப்படி உன்னால் கல்யாணத்தை பண்ணி வைக்க முடியும் ஜாதகத்தில் தோஷம் இருந்தோம்? அதுவும் இல்லாமல் நந்தினி கூட இந்த கேள்வியை உங்ககிட்ட கேட்டா. ஆனால் நீ என்ன சொன்ன? நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன்னு சொன்னேன். எப்படி உன்னால் சரி பண்ண முடியும்? ஜோசியத்திலே சொல்லியிருக்காங்க, பரிகாரம் பண்ணிட்டு 2 வருஷம் கழிச்சு தான் கல்யாணத்தை பண்ண முடியும்னு. ஆனால் உன்னால் 1 மாதத்துலேயே கல்யாணத்தை முடிக்க முடியும்னு சொல்கிற. எப்படி உன்னால் முடியும்? நீ எதை வச்சு அப்படி சொல்கிற? ஐயோ, இதுங்க ரெண்டும் பேசுறதுக்கு கூப்பிட்டுச்சிங்களேன்னு மேலே வந்தது தப்பா போச்சு. நான் பேசாம கீழே போயிடுறேன். இங்க பாருங்க, நான் கல்யாணத்தெல்லாம் பண்ணி வச்சிருவேன். நான் போறேன், எனக்கு வேலை இருக்குது. ராகுல், ஏன்டா இப்படி பண்ணுற? சும்மா நீ வேற. வாய் திறந்து பேசுடி. உன் நடவடிக்கையும் கொஞ்ச நாளாக சரியில்லடி, நானும் கவனிச்சுன்னு தான் வரேன். நேற்று கூட ஹாஸ்பிட்டல்ல இருந்து எங்கேயோ போனேன், திரும்பி வரும்போது அப்படியே மூஞ்சில பேரஞ்ச மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ரூமை பூட்டிக்கிட்டு உள்ளே இருந்தா வெளியே வரல. நந்தினி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசினா அப்போதான் வெளியே வந்தா அப்படியே பூனா மாதிரி நின்று. நீ ஏண்டியே, நீ நல்லவளா இருந்தா நேற்று நந்தினியை தடுத்து நிறுத்த வேண்டியதானடி. நேற்று நந்தினிக்கோ அண்ணனுக்கோ கல்யாணத்தை நான் நடத்தி வைப்பேன்னு எல்லாரும் முன்னாடி சொல்ல வேண்டியதானடி. அதுன்னா உன் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் நான் சரி பண்ணுவேன்னு பேசிக்கிட்டு இருக்கிற. இதுல இல்ல இதுல என்னமோ தப்பா இருக்குது. வாயை திறந்து பேசு, இல்லைன்னு வைய மறுபடியும் அடிப்பேன். அழுதுன்னு வைய, அவளை கையில என்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் தூக்கி அடிப்ப சொல்லிட்டேன். ஒழுங்கு மாதிரிதான் உண்மையை சொல்லு, என்னத்தா மறைக்கிற நீ? நான் ஒன்றும் மறைக்கல. மணி, எதனா இருந்துச்சுன்னா தைரியமாக சொல்லு மணி, நம்ம எல்லாத்தையும் சமாளிச்சுக்கலாம்டி. உண்மையிலே ஒன்றும் இல்லடி காயத்ரி, நான் எதையும் மறைக்கல.
ராகுலே, அறிவில்லையா உனக்கு? எதுக்கு சும்மா சும்மா கை நீட்டிக்கிட்டு இருக்கா? அமைதியாரு. எவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டுன்னு இருக்கிறோம், இது பாட்டுன்னு ஒன்றும் இல்லைன்னு சொல்லுங்க மணி. இங்கே பாரு, இதுதான் நான் சொல்கிறது கடைசி. ஒழுங்கு மாதிரியே உண்மையை ஒத்துக்கோ. என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, என்னத்தை நீ மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்க? இப்போ நீ வாயை திறந்து பேசலன்னு வையே, அடுத்து ஷூவை கட்டி அடிப்பேன் சொல்லிட்டேன். ஆளுக்கு என்ன அடிக்கிறீங்கல்ல? ராகுல் மட்டும் தானடி உன்னை அடிச்சான், ஆளாளுக்கு அடிக்கிறவனு சொல்ற? அதான் சொன்னலடி காயத்ரியே, இந்த சனி என்னத்தையும் மறைச்சி வச்சிருக்குது. வாயை திறந்து பேசு. நான் சொல்றேன், ஆனா யார்கிட்டயும் நீங்க சொல்லக்கூடாது. அப்ப உண்மையிலேயே என்னமோ இருக்குடா ராகுல். சரி சொல்லு மணி, என்ன விஷயம்னு சொல்லு. நாங்க யார்கிட்ட அடி சொல்ல போறோம், நீ சொல்லு. சொல்லுடி. நேற்று நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே போனேன்ல, ஆமா, ஏன் போனேன்னு தெரியுமா? சொல்லு. அந்த சௌமியாவை பார்க்கறதுக்கு போனேன் நானு. சௌமியாவா? ஆமா, அவளை பார்க்கத்தான் போனேன். அவ பெங்களூருக்கு போயிட்டானு தானே சொன்னாங்க, அப்புறம் எப்படி? ஏய் கேக்குறால, சொல்றி. அவ பெங்களூருக்கெல்லாம் போல, சென்னையில தான் இருக்கிறா. அவ வீட்டுல தான் இருக்கிறா. சென்னையில தான் இருக்காளா? சரி, அவளை பார்க்க எதுக்கு நீ போன? அது சுட்டி வலிச்சுன்னு கண்ணம் போயிட்டு சொல்லிட்டேன் உனக்கு. சொல்றேன், நேற்று அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு இல்ல, அந்த ஆக்சிடென்ட் தன்னால நடக்கல, அது சௌமியா பண்ண வேலை தான். என்னடி சொல்ற? ஆமாண்டா, அவ தான் ஆளை வச்சு அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் பண்ணிருக்கிறா. நேற்று அண்ணன் கூட சொன்னார்ல, யாரோ வேணும்னே வந்து இடிச்ச மாதிரி தான் இருந்துச்சுன்னு. அதனால தான் எனக்கு டவுட் வந்துச்சு, அவ தான் பண்ணிருப்பாளோன்னு. அதனால தான் அவகிட்ட கேட்கறதுக்காக நேற்று ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன இடத்துல நான் அவளை கோவப்பட்டு அச்சனா, அதுக்கு பதில் அவ என்ன பயங்கரமா அச்சு போட்டாடா. ஐயோ, உன்னை யாரடி தனியா போக சொன்னது? எங்க கிட்ட சொல்லியிருந்தா நாங்களும் வந்துருப்போம்ல. நீ கொஞ்சம் அமைதியா இருறியே, ரொம்ப முக்கியம் இப்போ இது. எங்க பாரு மணி, முதல்ல அவ தான் ஆக்சிடென்ட் பண்ணான்னு நீ எப்படி நம்பி டைரக்டா அங்க போன? முதல்ல சௌமியா இங்க இருக்கிற விஷயம் உனக்கு யார் சொன்னது? அதானே, சௌமியா இங்க இருக்கிற விஷயம் தெரியுமா அப்போ உனக்கு? தெரியும். நான் சொன்னலடி, இந்த சனியம் பூச்சது எல்லாத்தையும் பெருசா மறைச்சு வச்சுக்குதுன்னு. மொவல ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் இப்ப நீ சொல்ற இல்லைன்னு வெய்ய, அப்படியே உன்ன சொல்றி, வாய் திறந்து பேசுறி. ராகுல், நான் சொல்றேன்டா, இங்க பாரு. ஆனா நான் ஒன்றும் அவ கூட சேர்ந்து எதையுமே பண்ணல ராகுல். நான் முன்ன மாதிரிலாம் இல்லை, அது மட்டும் நான் இப்ப சொல்லிடுறேன். என்னை யாரும் தப்பா மட்டும் பார்க்காதீங்க. நீ முதல்ல விஷயத்த சொல்றி. ராகுல், காயத்ரி, நானும் உங்களை மாதிரி தான் சௌமியா பெங்களூர் போனான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனா அன்னைக்கு நம்மளாம் குலதெய்வம் கோயிலுக்கு போனோம்ல, ஆமா, அன்னைக்கு அந்த சௌமியா ஃபோன் பண்ணாடா எனக்கு. அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவ சென்னையில தான் இருக்கிறான்னு. சரிடி, அவ எதுக்கு உனக்கு ஃபோன் பண்ணா? அது அது இழுத்துக்கிட்டு இருக்காம சொல்லுடி. அவ அன்னைக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நந்தினி கல்யாணத்தை நிறுத்தணும், அதுக்கு நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கிறேன், அதுக்கு நீயும் உதவி செய்யணும்னு சொன்னா. அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் செய்ய மாட்டேன்னு சொன்னேன்டி. ஆனா அதுக்காக நீ மட்டும் நான் சொன்னதை செய்யலன்னா, நீ என் கூட சேர்ந்து நந்தினி என்கேஜ்மெண்ட்டை நிறுத்துறதுக்கு என்னெல்லாம் பிளான் பண்ணியோ அது எல்லாத்தையும் நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கிறேன், அது எல்லாத்துக்கும் அனுப்பி விட்டுருவேன். அப்புறம் உன் கல்யாணமே நின்று போயிடும்னு சொல்லி என்னை பிளாக்மெயில் பண்ணிட்டேன். பிளாக்மெயில் பண்ணுறாளா? அடி பாவி, இதுக்கு தாண்டி தலைப்பாட அடிச்சுக்கிட்டோம் அந்த சௌமியா கூடலாம் சேராதன்னு. பார்த்தல்ல, இப்போ உன் வாழ்க்கைக்கே ஆப்படிக்க பார்க்குறாவ. இப்போ அதுவாடி முக்கியம். நீ சொல்றி, கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு என்ன பிளான் பண்ணி வச்சா அந்த நாய்? நான் இதுக்கு மேலேயும் எதையும் மறைக்கல, நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். இங்கே பாரு ராகுலே, குலதெய்வம் கோயிலுக்கு போன அன்னைக்கு தான் இந்த பிரச்சனையெல்லாம் நடந்துச்சு. அதாவது நந்தினியோட ராசி சரியில்லை, ஜாதகத்தில் தோஷம் இருக்குதுன்னு எல்லாம் நிறைய பிரச்சனை நடந்ததில்ல, அது எல்லாமே பொய்யிட, அது எல்லாமே சௌமியா பண்ண ஏற்பாடுதான். ஐயோ, என்னடி சொல்ற? ஆமாண்டி, சௌமியா தான் குறி சொல்கிற பொம்பளைக்கு காசு கொடுத்து எல்லாத்தையும் தப்பாக சொல்ல வச்சிருக்கா. அதுக்கப்புறம் ஜோசியர் கூட போலி ஜோசியர் தான், அந்தாலும் ஒன்றும் ஒரிஜினல் ஜோசியரெல்லாம் கிடையாது. அந்தால என் மூலியமாக தான் அம்மாவையும் அத்தையையும் அங்கே போய் பார்க்க வச்சா. ஓ, அதனால தான் ஆன்லைனில் ஜோசியரை பற்றி பார்த்தேன், நீங்கள் அங்கே போய் பாருங்கன்னு அன்றைக்கி சொன்னியா? அன்றைக்கே எனக்கு உன் மேலே ஒரு சந்தேகம் வந்துச்சுடி. சரி, நானும் ஏதோ நந்தினி மேலே இருக்க அக்கறையில் தான் சொன்னேன்னு நினச்சேன். ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கா? எனக்கு நந்தினி மேலெல்லாம் அக்கறை தாண்டி, ஆனால் சௌமியா என்ன பிளாக்மெயில் பண்ணாடி. அந்த ஜோசியரை போய் பார்க்க வைக்கிற, அப்படி இல்லைன்னா வீடியோ எல்லாருக்கும் அனுப்பிடுவேன்னு சொல்லி மிரட்டினா. அதான் நான் அம்மாவை அனுப்பி வச்சேன்.
அசிங்கமாவே இல்லையாடி உனக்கு இப்படி எல்லாம் பேசுறதுக்கு? அந்த விஷயத்தினால வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் எப்படி பாதிக்கப்பட்டு போனாங்க. கல்யாணத்தையே நிறுத்திட்டாடி நந்தினி. அது எல்லாத்தையும் உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்காடி. அவ செத்துக்கிட்டு இருக்காடி ஒரு நேரமும். உனக்கு தெரியும் தானடி எல்லாமே. தெரிஞ்சோ எப்படி இவ்வளவு நேரம் வாயை பிடிக்கிட்டு இருந்த? அன்னைக்கு விஷயத்த சொல்லி தொலைச்சிருக்க வேண்டியதானடி இதெல்லாம் டிராமான்னு. ராகுல் நான் தான் சொன்னேன்லடா, சௌமியா என்ன பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்காடா. அந்த வீடியோஸை எடுத்து வச்சு பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவள் போய் கூட சொல்லலடா. அந்த வீடியோலாம் எனக்கே அனுப்பி வச்சாடா அவ. அதனால தான்டா நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். என் கல்யாணம் நின்றுடுமோன்னு பயந்துட்டேன்டா. அப்போ உன் வாழ்க்கையை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக அவங்க 2 பேர் வாழ்க்கையை பணைய வச்சிட்டல நீ. நான் ஜென்மம் ஆடிருப்ப. நீ எல்லாம் ஒரு நல்ல தங்கச்சியாவும் இல்ல, ஒரு நல்ல ஃப்ரெண்டாவும் இல்லடி. நான் ஜென்மண்டி நீ எல்லாம். சே பாவண்டி அந்த பொண்ணு நந்தினி. தன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சந்தோஷம் நினைக்கிறதுனா ஆயிருமோங்கிற பயத்திலேயே கல்யாணத்தை நிறுத்திட்டாடி. அதனால அவள் எல்லார்கிட்டையும் எவ்வளோ திட்டுவாங்கண்ணா. ஏன் நான் அவளை எவ்வளோ திட்டினேன். மாமா அவளை போட்டு அடிச்சிட்டாருடி. சின்ன வயசுலேருந்து அவள் மேலே கையே வச்சது இல்லடி. அவரே கை நீட்டி அடிச்சிட்டாரு. பேசக்கூடாதுன்னு வேற சொல்லிட்டாரு. அந்த பொண்ணு எவ்வளோ மனவேதனையில் இருக்கிறா. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீ சும்மா இருக்கிறல்ல. அப்படின்னாடி உனக்கு உன் வாழ்க்கையை காப்பாற்றிக்கணும்னு விட மாட்டேன்டி. அடியே உன்னை நான் விட்டவே மாட்டேன்டி. இப்போவே போயிட்டு எல்லாம் போலி, எல்லாம் இந்த நாய்ங்க போட்ட டிராமான்னு எல்லாத்தையும் போய் சொல்றேன்டி. மாவலா உன் கல்யாணம் நிக்கட்டும்டி. அவங்க 2 பேர் கல்யாணத்தை நான் நத்தி வைப்பேன்டி. பாரு ப்ளீஸ் ராகுல், உனக்கு எஞ்சி கேட்குற ராகுல், அப்படி மட்டும் நீ பண்ணிடாதடா ப்ளீஸ்டா. நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளுடா ப்ளீஸ். இதுக்கு மேலே நீ பேசுறத நான் கேட்டு நின்றுவியா எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும்டி. காலை உரி நாய. ராகுல் நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் காது கொடுத்து கேளுடா. எனக்கு இதெல்லாம் பண்ணணும்னு விருப்பம் இல்லைடா. நந்தினிக்கு அண்ணனுக்கும் உண்மையிலேயே கல்யாணம் நடக்கணும்னு மனசார நான் ஆசைப்பட்டேன்டா ராகுல். நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுடா. மனசார ஆசைப்பட்டியா? அசிங்கமாக எதனா கேட்டுற போகிற சொல்லிட்ட மணி. சே காலை விடும் முதலே மனசார ஆசைப்பட்டாலாம். அடியே நீ மட்டும் அப்படி நினச்சிருந்தே வைய, நீ உன் கல்யாணத்தை நிறுத்திட்டு அவங்க கல்யாணத்தை நடத்திட்டு போயிடியே. அந்த அம்மா பிளாக்மெயில் பண்ணாங்களாம். கல்யாணத்தை நிறுத்திடுவோன்னு சொன்னாங்களாம். உடனே இந்த அம்மா பயந்துக்கிட்டு சுயநலமா நந்தினி கல்யாணத்தை நிறுத்துவாங்களாம். நீ போயிட அமைதியா, எதனா பேசிட்டு போற உன்ன. ராகுல் ப்ளீஸ் ராகுல், நீ அப்படிலாம் பேசாத ராகுல். ஒரே நிமிஷம் நான் சொல்கிறத கேளு ராகுல் ப்ளீஸ். இதுக்கு மேலே நீ பேசுறதெல்லாம் மனுஷங்க பண்ணாடி. சே காலை உரி அசிங்கம் முச்சவல. ப்ளீஸ்டா அப்படிலாம் பேசாதடா. கொலை விரி வருதுடி மணி. காலை விடு சொல்லிட்டான். நான் விட மாட்டேன். நான் சொல்றது மட்டும் ஒரே நிமிஷம் கேளு ப்ளீஸ். ராகுலே ப்ளீஸ்டா, ஒரே நிமிஷம் அவன் என்ன சொல்கிறான்னு கேளு. இதுக்கு மேலே இது என்ன மயிரடி சொல்ல போகுது? சௌமியா பிளாக்மெயில் பண்ணா அதனால தான் நான் இப்படி எல்லாம் பண்ணேன்னு சொல்ல போகுது. சுயநலமாக இது கல்யாணத்தை நட்டிக்க போகுது. இந்த அம்மா கல்யாணம் முடிஞ்சதும் பொட்டி படிக்கலாம் தூக்கின்னு மாமியார் வீட்டில் போய் வாழ போகிறாங்க. அவ்வளோதான் நடக்க போகுது. இதுக்கு மேலெல்லாம் இது பேசுகிறத நான் கேட்குறதா இல்லை. இன்றைக்கி நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். அவ்வளோதான். நந்தினிக்கும் அண்ணனுக்கும் கல்யாணம் நடக்கணும். இந்த நாய் கல்யாணம் நிற்கணும். அவ்வளோதான். ராகுல் ப்ளீஸ் ராகுல், நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு ராகுல். நான் கண்டிப்பா எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன் ராகுல். என் கல்யாணமும் நடக்கும். நந்தினிக்கும் அண்ணனுக்கும் கூட கல்யாணம் நடக்கும் ராகுல். நான் நடத்துவேன் ராகுல். ப்ளீஸ் ராகுல் சொன்ன கேளுடா. பொய் சொல்லிக்கினே இருந்துட்டு செருப்பு கட்டி அடி பண்ணிட்டாயா? சே மூஞ்சு மொகரியும் பரவலுக்கு. ராகுல் ப்ளீஸ் ராகுல், சொன்னா கொஞ்சம் பொறுமையா கேளு ராகுல். ப்ளீஸ்டா ப்ளீஸ். நான் கண்டிப்பா அண்ணனுக்கும் நந்தினிக்கும் கல்யாணத்தை முடிச்சு வைப்பேன்டா. ப்ளீஸ்டா சொன்ன நம்புடா. எதை வச்சு உன்னால் அவங்களுக்கு கல்யாணம் பண்ண முடியுங்கிற? அப்போ மட்டும் சௌமியா உன்னை பிளாக்மெயில் பண்ண மாட்டாளா? அப்படி கேள்றி நல்லா காரி மூஞ்சில துப்புற மாதிரி கேள்வியை கேளு. கொஞ்சம் அமைதியாக இரு ராகுலே. நீ பதில சொல்லுடி. சௌமியாக்கு அண்ணனுக்கும் நந்தினிக்கும் கல்யாணம் நடக்கக்கூடாதுங்கிறது தான் எண்ணமே. அப்புறம் எப்படி உன்னால் நடத்த முடியும்னு நீ சொல்கிற? என்னை நம்புடி, சத்தியமா நான் பண்ணி வைப்பேன். என் கல்யாணம் முடிஞ்சதுமே மறுநாளே நந்தினிக்கும் அண்ணனுக்கும் கல்யாணத்தை நான் பண்ணி வைப்பேன். இல்லை எனக்கு புரியல. அப்போ மட்டும் சௌமியா உன்னை பிளாக்மெயில் பண்ண மாட்டாளா? அப்போ மட்டும் நீ பயப்பட மாட்டியா? இல்லடி, அப்போ பிளாக்மெயில் பண்ணால எனக்கு கவலை இல்லடி. நான் தான் சொல்கிறேன்ல, நான் பண்ண எல்லா தப்பையும் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவேன். மனோஜிக்கிட்டையும் சொல்லிடுவேன். என் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையும் எல்லா உண்மையும் சொல்லிடுவேன் நான். கேட்டியா காயத்ரியே? இந்த அம்மா சுயநலமா இந்த அம்மா கல்யாணத்தை பண்ணி முடிச்சுப்பாங்களாம். அதுக்கப்புறமா இந்த அம்மா வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்லுவாங்களாம். எப்பேற்பட்ட சுயநலவாதியா இருக்கிற அடிவ. சே ராகுலே கொஞ்சம் புரிஞ்சுக்க ராகுலே. கல்யாணத்துக்கு முன்னாடியே மனோஜுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டாருடா. அவர் என்னை வெறுத்து ஒதுக்கிடுவார். இதே கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட சொன்னேன்னா வேண்டாம் வெறுப்பாவாச்சு என் கூட சேர்ந்து வாழ்வாருடா அவரு. ப்ளீஸுடா, அதுக்காக தான்டா நான் இப்படி ஒரு முடிவை எடுத்தேன். அதுவும் இல்லாமல் எனக்கு சின்ன வயசுலேருந்தே அவர்னா ரொம்ப பிடிக்கும். அவர் எப்படி இருப்பார், எங்கே இருக்காரு, எதை பற்றியும் தெரிஞ்சுக்காமையே நான் அவரை லவ் பண்ண ஆரம்பித்தேன். உனக்கே தெரியும் என்னை பற்றி. அவரை பற்றி
பற்றியும் உனக்கு நல்லா தெரியும். நான் எனக்காக தான்டா இந்த முடிவை எடுத்தேன். என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் முடிவெடுத்தேன். அது சுயநலமாகவே இருந்தாலும் எனக்கு வேறு வழி இல்லை தெரியுமா? அதுவும் இல்லாமல் நான் கண்டிப்பாக நந்தினியையும் அண்ணனையும் விட்டுற மாட்டேன்டா. என் வாழ்க்கை என் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி போனாலும் எனக்கு கவலை இல்லை. ஆனால் எனக்கு கல்யாணம் ஆகணும். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் எல்லாருக்கிட்டே எல்லாம் உண்மையை சொல்லிடுவேன்டா. சத்தியமாக சொல்லிடுவேன்டா. நீ என்ன சொன்னால என் மனசு ஏற்றுக்க மாட்டேங்குதுடி. உன்னை நினச்சாலே ரொம்ப அருவருப்பாக இருக்குடி. சே, காலை விட்றி முதல்ல. உன்னை காலை பிடிச்சி கெஞ்சி கேட்டுக்கிறேன் ராகுல். தயவு செஞ்சு நான் சொல்கிறத புரிஞ்சுக்க. அவர் என்னை கல்யாணம் பண்ணிக்காம போயிட்டாருன்னா என் வாழ்க்கையே அவ்வளோதான்டா ராகுல். நான் யாரையும் கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன். நான் அவரை சின்ன வயசுலேருந்தே லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உனக்கு நல்லாவே தெரியும். நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்க. என்னால் அவர் இல்லாமல் வாழ முடியாது ராகுல். ஆனால் நந்தினிக்கும் அண்ணனுக்கும் அப்படி கிடையாது. ரெண்டு பேருமே ஒருத்தர் மேலே ஒருத்தர் உயிராக இருக்காங்க. எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலுமே ரெண்டு பேருமே மன்னிச்சு விட்டுப்பாங்க. ஆனால் மனோஜ் அப்படி கிடையாது. மனோஜ் நான் சின்னதாக எதனா பண்ண கூட என் மேலே ரொம்ப கோவப்படுறாருடா. அதுக்காக தான்டா நான் பயந்து இவ்வளோ பெரிய முடிவு எடுத்திருக்கேன். என்னை புரிஞ்சுக்கோ ராகுல், ப்ளீஸ் ராகுல். கல்யாணம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இரு ராகுல். கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நீ என் கூட போயிட்டு எல்லாருக்கிட்டையும் என்னை பற்றி சொல்லிடுடா, ப்ளீஸ் ப்ளீஸ். பாரு, உன் தப்புக்கெல்லாம் என்னால் கூட்டு சேர்ந்து நிற்க முடியாது. ஏற்கனவே நீ நந்தினிக்கு பண்ண துரோகத்தெல்லாம் நான் மறைச்சி அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அதுவே எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குது. என்னைக்கிட்ட அதெல்லாம் சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நீ என் மனசு துடிச்சிக்கிட்டு இருக்கு. இதில் நீ நந்தினி கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ரொம்ப கேவலமான வேலையெல்லாம் பார்த்து வச்சிருக்கிற. இது எல்லாத்தையும் இப்போ நான் மறைச்சேன்னு வையா, என்னை விட ஒரு கேவலமானவன் இருக்கவே முடியாது இந்த உலகத்தில். நீ விட்டு, நான் இப்போவே போயிட்டு எல்லாருக்கிட்டையும் எல்லாத்தையும் சொல்ல தான் போகிறேன். ராகுலே, சொன்ன புரிஞ்சுக்கோ ராகுலே, ப்ளீஸ். நான் தான் சொல்கிறேன்ல, நான் என் மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேன் ராகுலே. கண்டிப்பாக நான் நந்தினியையும் அண்ணனையும் விட்டுற மாட்டேன். அவங்க ரெண்டு பேருக்கும் நான் உடனே கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் ராகுலே. என் கல்யாணம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு ராகுலே. அவர் என்ன வேணான்னு சொல்லிட்டாருன்னா நான் வாழவே மாட்டேன் ராகுலே. அவ்வளோதான் சொல்லிட்டேன் நான். மணி, என்ன மணி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நீ? நான் உண்மையை தான் சொல்கிறேன். என்னால் அவர் இல்லாமலாம் இருக்க முடியாது. அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்க போயிட்டாருன்னா நான் கண்டிப்பாக எதனா பண்ணிப்பேன்னு சொல்லிட்டேன். ஐயோ, எனக்கு தலையை வெட்டிக்கிற மாதிரி இருக்கு காயத்ரி. உண்மை தெரிஞ்சும் ஒன்றும் பண்ண முடியாமல் இருக்கேன் நான். பேசாம சனியை செத்து தொலைட்டோன்னு போயிட்டு எல்லாருக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாடி. ராகுல் ப்ளீஸ் ராகுல், கொஞ்சம் அமைதியாயிரு. அவசரப்பட வேணாம். இதுக்கு மேலே என்ன தடி பொறுமையாக இருக்கிறது? ஆரம்பத்துலேருந்து அந்த நாய் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்குது. எல்லாத்தையும் அமைதியாக பொறுத்து போனால் இப்போ பார்த்தல, அது கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக நந்தினி கல்யாணத்தையும் நிறுத்திடுச்சு. அது என்னால் ஏற்றுக்க முடிய மாட்டேங்குதுரி. பேசாம சனியை செத்து தொல்லிட்டு முடியாது. அது இருக்கிறதுனால யாருக்குமே இங்கே பிரயோஜனம் இல்லைடி. சனியை எவ்வளோ ஒரு சுயநலமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்குது. சே ராகுலே, என்ன பேசுற நீ? அவ தப்பான முடிவு எதனா எடுத்துட்டானா என்னடா ஆகுறது? நீ கொஞ்சம் அமைதியா இருன்னு சொல்றல. நானு வெறுப்பாக இருக்குடி எனக்கு. எப்படி நான் அமைதியாக இருக்க சொல்கிறேன்? இப்போ நம்ம மட்டும் எதையும் சொல்லாமல் விட்டுட்டோன்னு வையேன், அவள் பண்ண தப்பு எல்லாத்துக்கும் நாமளும் உடந்தையாக இருந்த மாதிரி ஆயிடும்டி. எல்லாம் கரெக்டு தான் ராகுலே, ஆனா நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. நீ சொல்லுடி. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு தானே இத்தனை வருஷமாக நான் இருக்கிறேன். சொல்லி தொலை. மனசை கொஞ்சம் அமைதிப்படுத்திக்கிறாங்களே. நம்ம இந்த நேரத்தில் நிதானமாக இருந்தோம்னா தான் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாத அளவுக்கு இந்த பிரச்சனையை சரி பண்ண முடியும். யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல்லாம் எந்த பிரச்சனையும் சரி பண்ண முடியாது காயத்ரி. அதை புரிஞ்சுக்கும் முதல்ல. இவ சொல்கிற மாதிரி நம்ம எல்லாத்தையும் மறைச்சி வச்சோம்னாலும் நந்தினிக்கும் அண்ணனுக்கும் கூட கல்யாணத்தை முடிச்சிடலாண்டி. ஆனால் மணி என்னைக்கா இருந்தாலும் அவள் லைஃப் காலி. அவளை தான் அவள் கல்யாணத்தை வேணால் முடிச்சுக்கலாம். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அவளால் நிம்மதியெல்லாம் வாழ முடியாதுடி. மனோஜ் அண்ணனுக்கு விஷயம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அவர் சும்மாலாம் இருக்க மாட்டாருடி. அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. பாதிப்பு இல்லாமல்லாம் எந்த பிரச்சனையும் சரி பண்ண முடியாதுடி. கரெக்டு தான், பாதிப்பு இல்லாமல் எந்த விஷயத்தையும் செய்ய முடியாது தான். ஆனால் தப்பு பண்ணவளுக்கு அவளுக்கான தண்டனை கிடைக்கணும்ல. மணியோட கல்யாண வாழ்க்கை தாண்டா அவளுக்கான தண்டனை. கண்டிப்பாக அது நடந்தே தீரும். இங்கே பாரு, நான் சொல்கிறத கேளு. கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம். அவள் கழுத்தில் தாலி ஏறின அடுத்த செகண்டே வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் சொல்லிடலாம். எல்லார் கை காலில் விழுந்தாவது நந்தினிக்கும் அண்ணனுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். கடைசியில் இந்த சௌமியாவுக்கு கட்டுப்பட்ட மாதிரி ஆயிட்டோம்ல நம்ம. எல்லாத்துக்கும் அந்த மணி தண்டி காரணம். அவள் வாழ்க்கையை அவளே சீரழிச்சுக்கிட்டாடி. இதில் நம்மளையும் இப்போ குற்றவாளி குண்டில் ஏற்றி வச்சுட்டா. கடவுளே, எனக்கு வெறுப்பாக இருக்குடி. எங்கன்னா ஓடிடலாமான் இருக்கு. அப்படிலாம் பேசாது, அதெல்லாம் இருக்குல்ல. எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். நம்ம சேர்ந்து சரி பண்ணலாம், சரியா? எப்படி நம்ம இதெல்லாம் சரி பண்ண போகிறோம்? எனக்கு ஒன்றும் புரியல. வீட்டில் இருக்கவங்க கிட்டலாம் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு எனக்கு உண்மையிலே ரொம்ப பயமாக இருக்குடி. நந்தினியை நினச்சா இன்னும் பயமாக இருக்குது. கூடவே இருந்து குழி பறிச்சிட்டிங்களேடான்னு நம்மளையும் பார்த்து கேட்டுட்டாள்னா நடி பண்ணுறது. அண்ணனுக்காச்சும் பரவாயில்ல, அவருக்கு எல்லாமே தெரியும். இப்போ நடந்த விஷயங்களை தவிர மற்ற எல்லாமே தெரியும் அந்த நாய் மணியை பற்றி. ஆனால் நந்தினிக்கு ஒன்றுமே தெரியாதுடி.
எனக்கு அதை நினச்சா தாண்டி ரொம்ப பயமாகுது. நீ எதுக்கும் பயப்படாதடா. கண்டிப்பாக நம்ம அவளுக்கு புரிய வச்சிடலாம். அவளுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே நம்ம எல்லா விஷயத்தையும் சொல்லி புரிய வைப்போம். பேசினா தீராத பிரச்சனைன்னு ஒன்றும் இல்லை. எல்லாரையும் நிற்க வச்சு பேசுவோம், சரியா? நீ எதுக்கும் பயப்படாத, நான் இருக்கேன்ல, நீ பயப்படாத. ராகுல், காயத்ரி, சொல்லுங்க அத்தை. கடைக்கு கிளம்பலாமா? நேரம் ஆச்சு, வாங்க 2 பேரும். சரிங்க அத்தை, 2 மினிட்ஸில் வந்துடுறோம். சரிம்மா. எழுந்துரு ராகுலே, அத்தையே வந்து கூப்பிட்டுட்டாங்க. இதுக்கு மேலே உள்ளே இருந்தோன்னா நல்லா இருக்காது, சந்தேகம் வந்துடும் எல்லாருக்கும். நீ போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா. நானுமே ஃபேஸ் வாஷ் பண்ணணும். ரொம்ப டல்லாக இருக்கும் நம்ம. அதை பார்த்தாலே எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க பிரச்சனைன்னு. நீ எழுந்துருப்பா, எழுந்துரு. காயத்ரி, நம்ம எங்கேயும் போவேணாண்டி. அம்மா கிட்ட போயிட்டு நம்ம வீட்லயே இருக்கோம்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுடா. நான் இந்த வீட்டோட மருமக, எனக்குன்னு சில கடமையெல்லாம் இருக்குது. அதே மாதிரி தான் உனக்கும். நீ இந்த வீட்டோட பையன். இந்த வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா நம்ம எல்லாத்துலேயும் பங்கு எடுத்துக்கணும். ட்ரெஸ் எடுக்க கூப்பிட்றாங்கன்னா நம்ம போகணும். அடுத்தடுத்து ஏதாவது வேலை சொன்னாங்கன்னா நம்ம செய்யணும். அவங்க சொல்லலைனாலும் நம்மளாவே செய்யணும்டா. அதுதான் கரெக்டாக இருக்கும். நீ எழுந்து வா, நம்ம போயிட்டு வந்துடலாம். சரிடி, வந்து தொலைகிறேன். ஆனால் அந்த மணிக்காகலாம் இல்லடி. என் அண்ணனுக்காக வரேன்டி. என் அண்ணன் கல்யாணத்தை எப்படியாவது நான் நடத்துவேன்டி. நடத்தி தீரணும்டி. கண்டிப்பாடா, கல்யாணத்தை நடத்துவோம், சேர்ந்தே நடத்தி வைப்போம், சரியா? எழுந்து வா. சரிடி.